சார் போனா போன் பண்ற அவசரம் உங்களுக்கு என்ன செய்யறது? அவ்வளவு சுலபத்துல முடிச்சிருமா? எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? என் வேலையை இதுதானே ஃபாலோ பண்றது. பேரு கூட எனக்கு தெரியும். சொல்ல மாவல் ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன பூச்சா? எங்க ஆபீஸ் பேரு மஞ்சுளா. இவ கதையை முதல்ல இருந்து நான் அப்புறம் சொல்றேன். சாயங்காலம் தெரியுமா? சாயங்காலம் 6 மணிக்கு யாருக்குமே தெரியாத நேரத்துக்கு வெளியே வர்றா. நான் ஃபாலோ பண்றேன். ஓட்டுக்கு வந்தால படபடம் காட்டு குடிச்சிட்டு நேரம் போக வேண்டியதானே. அதுக்குள்ள என்ன இடையில போன மைண்ட் ஆஃப் பிசினஸ். எனக்கு பிசினஸ் இல்லையே, நான் ஆபீஸ்ல ஹெட் கிளார்க்கா இருக்கிறேன் சார். பெரிய வேலை சார் இது. என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, சாயங்காலத்துல எனக்கு நர்வஸ் ஸ்டெபிலிட்டி, கை நடுங்க ஆரம்பிச்சிடும், நரம்பு தளர்ச்சி, வேற ஒண்ணு இல்ல. வேற வேற சாருக்கு ஏதாவது கொடு சார். நான் வரேன் சார், நான் வரேன் சார். கும்பிட போனது குறுக்க வந்து நீங்க வந்திருக்கீங்க. தப்பி போன கைதிகள் போட்டோ இருக்குல்ல, இந்த ஆளை பாருங்க. இதே மாதிரி இருக்கு அந்த ஆளு. நான் கிட்ட இருந்து காப்பி குடிச்சு பார்த்தேன். ஆமா சார் பாருங்க, இந்த படத்தில் இருக்கிற மீசையில இது எடுங்க, மனசுல எடுங்க, எடுத்து அந்த மூஞ்சில வச்சு பாருங்க. அவனே தான் ஜென்டில்மேன் மாதிரி மாறி வேஷத்துல வந்திருக்கான். போய் கப்பல் பிடிச்சிருங்க. பட்டாபிஷம் நேரத்தை நீங்க போய் பிடிச்சி அந்த ஆள் நிஜமாவே பெரிய மனுஷனா இருந்தா அப்புறம் என்னால கோர்த்துக்கு வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே சைக்கிளுக்காக நான் அப்பப்போ வந்துட்டு இருக்கிறேன். பட்டாபிஷம் அவன் தானு கண்டுபிடிக்க நான் ஒரு வேலை செய்யறேன். நீங்க அங்க போய் உட்காருங்க. அந்த வேலைக்கு நான் தான் கிடைச்சேன். நீங்க போய் உட்காருங்க. நீங்க போய் பிடிங்கன்னா என்ன பத்தி சைக்கிள் ஒண்ணு இல்ல, பில்லு கொடுக்காம போயிட்டேன். அதான் மிஸ்டர் மணி. நாங்க போய் சாப்பிட்டு வந்துடுறோம். அப்புறம் நீ சாப்பிடலாம். தட்டுல தயாரா போட்டு வச்சிருக்கையா, போய் கொட்டிச்சோங்க. ஏனுங்க இந்த பொம்மை? இதுவா? இது செய்ய போற வேடிக்கையை பாரு. நம்ம எல்லாரும் தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வைரம் மட்டும் தான் இங்க இருக்கான். இதுதான் சரியான சமயம். இதுவா? இந்த பொம்மைக்கு கீ கொடுத்தா கை கொட்டி சிரிக்கும். சிரிக்கும். போயிட்டான். நான் உனக்கு சைகை செஞ்ச உடனே எல்லா விளக்கு அணைஞ்சிடும். அந்த சமயம் பார்த்து நீ இருட்டுல பாத்திரங்கள் எல்லாம் உருட்டி விட்டு ஒரு பெரிய சத்தத்தை உண்டு பண்ணணும். அதுதான் உன் வேலை. வேலையை போய் பாருண்டா. கேசவா, இதை வந்துட்டோமா? நான் சொல்றது கவனமா கேளுங்க. நம்ம எல்லாரும் தப்பிச்சு போறதுக்கு ஒரு நல்ல திட்டம் போட்டு வச்சிருக்கேன். எப்படி தப்ப முடியும்? சொல்றேன். அதுல முக்கியமான காரியத்தை நீதான். நானா? ஒண்ணு இல்ல,
கேசவா தண்ணி கொண்டான்னு சொன்ன உடனே நீ மெயின் சுவிட்ச் ஆஃப் செஞ்சிரு. அண்ணி, இருட்டிலேயே நீங்க ஜெயாவை அழைச்சிக்கிட்டு வாசல் வழியா ஓடி போய் முதல் கரையுமா கதவை வெளியே போட்டு என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் எப்படியா தப்பிச்சுக்குவேன். அண்ணி, கேசவன் போடுற சத்தத்திலேயே இருட்ட நான் போலீஸுக்கு போன் செஞ்சிருவேன். அப்பாவை என்ன செய்யுது? அவர் அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. அவனுக்கு தெரியாம அந்த ரூமை நான் பூட்டிடுறேன். அவருக்கு ஒன்னும் ஆபத்து வராது. எனக்கு என்னமோ பயமா இருக்க மாட்டேன். பயப்படாதீங்க, நீ இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை. ஜெயா, நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்கட்டும். கேசவா தண்ணி குண்டான்னு சொல்வேன், அதுதான் உனக்கு சிக்னல். நீ உடனே மெயின் சுவிட்சை ஆஃப் செஞ்சிடணும். என்ன? போங்க போங்க நீ போங்க போங்க. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாடா. போலீஸ் ஸ்டேஷனா தப்பு போடுற 4 கைதிகளும் கவர்னர் இருக்காங்க. உடனே உதவிக்குவாங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் பேசுறேன். 4-5 ஜீப்ல 2-3 கான்ஸ்டபிளோட வரோம். பயப்படாத காத்தாடி. இவன் தான் பாத்திரங்களை உருட்டுனது. இவன் தான் போலீஸுக்கு போன் பண்ண. நான் தான் உங்களை வச்சு இந்த பொம்மைக்கு சாவி கொடுத்தா கைகொட்டி சிரிக்கும். தோனிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. ஆனா எப்ப கிளம்புறோங்கிற விவரத்தை நான் அப்புறமா போன் பண்ணி சொல்றேன். அரசு கிட்ட சொல்லிட்டேன். சரி தேவி, தோனி எல்லாம் தயார். அப்போ வர வேண்டியதுதான் பாக்கி. ஆமா, அந்த மணியை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணீங்க? மணியை நான் ஃபாலோ பண்றேன். எங்க ஆபீஸ் கிளாக் மஞ்சுளா இந்த டெலிபோன் பூத்துல நிக்கிற அந்த பொண்ணால நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆபீஸ்ல இதான் வேலையா? கரெக்ட். இது ஏதோ வேலை சார். எங்க ஆபீஸ் காதல் கதையை நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம், வரப்புறீங்களா? கையெடுத்து கும்பிடுறேன், உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. இந்த பாருங்க, இந்த கதையை இங்க ஒருத்தர்கிட்ட தான் சொல்லல. நான் சொல்லாம போனா எனக்கு தலையே வெடிச்சிடும். நீங்க ஒண்ணும் லட்சியமா பண்ண வேண்டாம். நான் பாட்டு படப்படன்னு சொல்லிட்டே போறேன். நீங்க பாட்டு உங்க காரியத்தை பார்த்துட்டே போங்க. பாருங்க, நம்பவே மாட்டீங்க, பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறேன், அவங்களும் நிக்கிறாங்க. பஸ் வந்துச்சு சார், அவங்க ஏறிட்டாங்க, நான் உடல பின்னாலே ஏறிட்டேன். வண்டியில ஏறின உடனே கண்டக்டர் அவங்கள பார்த்து எங்க போறீங்கன்னா 2 பார்க்குனாங்க. நான் பின்னால் இருந்து 3. எனக்கு பசி காது அடிக்குது. இருந்தாலும் அவங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓன்னு மழை. அப்புறம் நான் சார் தெரிஞ்சது நான் பவுண்டனுக்கு கீழே இருக்கேன்னு. எனக்கு என்ன ஆசை, இந்த சினிமா படத்துல வர்ற மாதிரி 2 பேரும் காப்பி கலாட்டா எதுவும் செய்யாம கதவை தர.
ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. தேவையானா நான் சொல்லி அனுப்புறேன். என்னடா முரளி, இன்னுமா தூங்கல? ஜெயாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஜெயா, உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு என்னம்மா? நான் பயந்தே போயிட்டேன். சாவித்ரி, ஜெயா ஏன் அழுதுட்டு இருக்குதா? வந்துட்டீங்களா? நீங்க வந்துட்டீங்களா? இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சாவித்ரி, ஐயோ, நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க ஏன் இங்க வந்தீங்க? போயிடுங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. சாவித்ரி, நீ என்ன சொல்ற? ஏன் வீடே ஒரு மாதிரியா இருக்கு? என்ன இதெல்லாம்? முரளி, செய்யற வேலையா? நான் எங்க சார் பீடி கேட்டேன்? கொன்னுடுவேன். விளையாடுறா, வீடெல்லாம் சுத்தி அங்கங்க பாத்துக்கிட்டு அபிநயம் பிடிச்ச. சரிதான், அண்ணனுக்கும் தெரிய வேண்டாம், அன்னைக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு நீ ஜாலியா சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். 3 பேரும் காமிச்சேன். சரிதான், மொத்தமா குடிக்கிறோம்னாச்சே, கட்டோட கேட்கலான்னு 3 கட்டு பீடி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இதெல்லாம்? சார் எடுத்துதான்டா, டாக்ஸிக்கு உங்ககிட்ட பணம் வாங்கினல, அதனால இதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதா போச்சு. முரளி, கண்ணத்தை கூட செஞ்சு கேட்டுக்கிறேன், குடி. வேண்டான்னு சொல்லல, கண்ட இடத்துல வைக்காதரா. என் கண்ணில் பட்ட மாதிரி ரகுநாதன் கண்ணில் பட்டுற போது மாட்டிக்குவேன். அப்புறம் எங்க பீடி குறைச்சிக்கேண்டா, நெஞ்சில டின்னு வச்ச மாதிரி இருமுறை. ரகுநாதன் வர்றான் போட. ரகுநாதா, ஊர்ல இருந்து எப்போ வந்த? பெங்களூர்லாம் எப்படி இருக்கு? ராத்திரி பக்கம் தெரியுறதா? ஒரே மழையாம. கும்பகோணத்துல வெரி குட். 2 இடத்துல என் கோட்டா. கொஞ்சம் போறானா? ஆஹா, பன்னீர் பகையில வெரி குட். விடாத, வேட்டி சட்டையெல்லாம் ஒரே ஈரமா இருக்கு. ஓஹோ, பத்திரிக்கைக்காரங்க யாரா வந்தாங்களா? சொன்னேன் அவங்க கிட்ட, துரை ரகுநாதன் தோட்ட வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு பொய்ய சொல்லி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து மேல கொட்டிட்டு போட்டோ போஸ்ட் கொடுத்தியா? கொஞ்சம் துணி துவைச்சேன்ப்பா. அட பாவி, ஏண்டா டே உயரமா டேபிள்ல உட்காந்து செக்கல கையெழுத்து போட வேண்டிய உனக்கு ஏண்டா இந்த பொழப்பு? உண்டாட்டி புடவையை துவைக்காத வரைக்கும் ஓகே. பிரமாதம்டா பகையில. ரகுநாதா, இது ஒரு பர்மிஷன். இது ஏன் இங்க இருப்பானே, நான் பார்சல் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னடா காயமே இல்ல? காயம் இருக்கா? நீ பேச மாட்ட. ஏப்ரல் மாசம்டா, பழசுதான்டா. என்னடா இங்க ஒரு காயம் இருக்க, இதுல கட்டிக்கிறேன். என்னடா புதுசா? ஆனா எப்போ வந்து போட்டுக்கோ, அப்புறம் கையிலையும் கட்டி எடுத்துட்டு போவேனே. சொத்தே போன மாதிரி பாக்குற. ரொம்ப டயர்டா இருக்க. நிறைய துணியா? 2-3 வேலைக்கு துவைக்கிறது. உணரா, எனக்கு மாத்திரம் இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சியா? நான் மாத்திரம் நீ இருக்கையா இருக்கிறேன். உன்னாலேயே ஒண்ணும் பண்ண முடியலையே, நான் என்ன பண்ண போறேன்? நம்ம கை தாண்டி போயாச்சு, புரியுதா? என்ன கேட்க முடியும்? வெளியே சொல்ல முடியுமா? சொல்ற விஷயமா அது வளர்ந்துட்டான். மறுபடியும் ஒண்ணும் கேட்காது, விட்டுரு. அது இருக்கட்டும் சார். இங்க இருக்குமா? அதை விடுங்களேன் சார். விடுறதுக்கு தானே சைக்கிளே கேட்கறேன், தரமாட்டேங்கிறீங்க. அது இல்ல, இல்லையா சார்? அது இருக்கு சார், உள்ள இருக்கு சார். உங்க ஆபீஸ்ல இந்த காதல் கதை என்ன ஆச்சு? அவங்க 2 பேரையும் டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்ட உடனே ஒன்னு அழுதாங்க. அழுது ஓஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு பதிலா இப்ப நான் அழுறேன். அப்படின்னா அழுக தெரியாது ஐயா, கண்ணுல தண்ணி வருவேன். அதான்
தெரியாதமா மேனேஜிங் டைரக்டர்கிட்ட போய் அந்த காதல கண்டினியூ பண்ணட்டான், கட் பண்ணாதீங்க. எங்க கொண்டு போய் விட போகுது? கல்யாணத்துல தானே கொண்டு போய் விடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, மூளைக்கு ஒருத்தர உட்காந்துக்குவாங்க, ஆபீஸ் வேலையை நடக்கும். கல்யாணமா ஆன மாதிரி ஆச்சுன்னு ஐடியா கொடுத்தேன். அவர் சம்மதிச்சுட்டாரு. என்ன கேள்வி கேட்டார்? யாயா ஆபீஸ்ல உட்காந்து நீ ஆபீஸ் வேலையை பாக்குறியா இல்ல வர்றவங்க போறவங்க என்னென்ன பண்றாங்கன்னு அதை பாக்குறியான்னு சொல்லி அவங்களுக்கு போல டிரான்ஸ்பர் ஆர்டர். ஆமா, அதுல அவங்க பேர் அடிச்சு என் பேர் எழுதி என்ன கல்கட்டா போட்டு விடுறாரு. அதுக்கு முன்னால் சைக்கிள் கொடுத்து சைக்கிள்லயே போறீங்களா கல்கட்டாவுக்கு? ஏயா என் சைக்கிளை வாங்கி வச்சுட்டு என்ன கேட்க வேண்டிய கேள்வி அது? நல்லா இருக்கா? என்ன சார் பகையாதான் கையை விடக்கூடாது, உடனே கண்டுபிடிச்சது. என்ன சார் பன்னீர் போகலையா? ஆமாப்பா ஆமா, எனக்கு இது போட நான் வச்சுக்க பாத்துக்க. வரும்போதுதான் கடையும் சொல்றேன், இதையும் கொடுக்குறேன். அப்பா என்னால முடியலப்பா, நடக்கவே முடியல. ஏன் சார் வேட்டை கிடக்குது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஏன் சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட எனக்கு முடிவா கேளு, தரப்போறாரா இல்லையான்னு. சார் பட்டுன்னு எப்படி சார் கேட்கறது? பிடிச்ச போட்டு பட்டு பிடிச்சுங்க, எப்படி கேட்கறதுன்னு சொல்றியா? சொல்றேன் இப்படியாவா தருவாரா? துப்பிட்டு சொல்லியா? எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. கடவுளே, என்ன சார் மஞ்சள் துணி வச்சிருக்கீங்க? முடி வேற போட்டிருக்க. வேண்டுதல் எதுக்கு? சைக்கிளுக்கு கோயில்ல விளக்காட்டுறதா வேண்டிட்டு இருக்கேன்ப்பா. சார் இதுக்கு போய் இப்படி வேண்டிப்பாங்க சார்? விளக்கு அணைஞ்சு போச்சுன்னு தானே மாட்டிக்கிட்டேன். இங்கதான் அணைஞ்சு போச்சு, அங்கேயாவது ஏற்றுமே ஒரு ஆசை. எங்க தூரா டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டாப்புல இருக்குது. என் எஸ்டேட் கேஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு. நான் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். உனக்கு நான் தீர்ப்பு கொடுத்தாச்சு, இன்னொரு தீர்ப்பு எதுக்கு? நீ எங்கேயும் வெளியே போக முடியாது. உங்க துப்பாக்கிக்கு முன்னால என் குடும்பமே இருக்கும்போது உங்களை பத்தி யாருக்கு தப்பா சொல்ல முயற்சி பண்ண முடியும்? தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க சொல்றியா? முதல்ல போன் பண்ணு. உனக்கு உடம்பு சரியா இல்ல, அதனால வர முடியாதுன்னு போன் பண்ணு. ஏன் துரை பொய் சொல்ல மாட்டீங்களா? பொய் சொன்னா என்ன குறைஞ்சு போகும்? உனக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்குப்பா. ஏன்னா நீ குற்றம் செஞ்சு அதிலேயே ஊறி போனவன். நேர்மை இல்லாத விஷயங்களையோ கண்ணியம் இல்லாத காரியங்களையோ செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லப்பா. பிடிவாதமா இருக்காதீங்க, அவங்க சொல்றபடிதான் செய்யுங்க. ஹலோ, நான் ரகுநாதன் பேசுறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வரல. அரசு எதுக்கு சிரிக்கிற? ஊருக்கே பெரிய மனுஷன், நாணயத்தன், மானத்தன், துரை பொய் சொல்றான்டா. பச்சை பொய். சிரிக்காம என்ன செய்யறது? இப்ப தெரிஞ்சுக்க துரை, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொருத்தரையும் தவறு செய்ய வைக்குது, குற்றம் செய்ய வைக்குது, பொய் பேச வைக்குதுன்னு. வாங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கே இப்படி அரண்டு போய் நிக்கிறீங்களே. கழுத்துல துப்பாக்கியை வச்சுக்கிட்ட சொல்லுடா, நான் பொய் என்னப்பா, எதை வேணா சொல்லலாம். ஒத்துக்கிறேன் துரை, நீ எங்களை ஏமாத்திட்ட. ஆனா நீ பொய் பேசிருக்க கூடாது துரை. பணக்கார மண்ணை தின்னா மருந்துக்கு திங்கிறானா, அதே மண்ணை ஏழை தின்னா வயசுக்கு இல்ல திங்கிறானா. கழுத்துல துப்பாக்கி வச்சுட்டு சொல்ல சொன்னா பொய்யனப்பா, எதையும் செய்வேன்னு ஒரு நிமிஷத்துல உன் கொள்கையை மாத்திக்கிட்டியே. இப்ப எங்க போச்சு உன் நேர்மை, நாணயம், நீதி எல்லாம்? ஆமாப்பா, பெரிய உண்மையை உணர்த்திட்ட. சந்தர்ப்பம் மாறும்போது ஏன் மனுஷன் மாறணும்? நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன். இப்பவே நான் ஆபீஸ்க்கு போறேன். என்ன ஆனாலும் சரி, நான் இப்பவே ஆபீஸ்க்கு போறேன். அடிக்கடி துப்பாக்கியை காட்டி பயமுறுத்தாதீங்கப்பா, அப்புறம் அதுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அப்போ இதுக்கு மதிப்பு இருக்கும் இல்லையா?